கருட புராணத்தை படித்த வகை இங்கே கற்பில் சிறந்த தாய் தந்தை மகள் அனைவரும் கோழிக்கு சபைதனில் மங்கை கரசியார் வருகிறேனே நான் யார் எல்லாருக்கும் வருது மூதியை வந்து சொல்லிடுங்க ஏன் போட்ட பிள்ளைங்க என்ன நோய் 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 கேட்குறது 2-3 பேர் எந்த அப்படி அந்த மாதிரி பேசணும் இப்போ நிற்குவாங்க செல்லம் அப்படின்னா நீ ஓடி போயிடுறீங்க சீக்கிரம் ஏய் போட்டு ஓடிடுறோம் அந்த பிள்ளை சொன்னாலும் ஒன்று என்ன சொன்னாலும் ஒன்று ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் ஒன்று பண்ணுவாங்க அதனால என்னுடைய வீர் என்ன நாட்டை சேர்ந்தவள் யாருக்கு நான் மகள் யாருக்கு தங்கை தங்கை விளக்கங்கள் சொல்லுங்க சொல்லுங்க வாங்க எங்கள் தாய் தந்தையார் யார் வசுதேவ மூர்த்திக்கும் எங்கள் தாயார் விளங்குவயான தேவகி அம்மையாருக்கும் 10வது குழந்தையாக ஜனனம் எடுத்த காரணத்தால் எனக்கு பேர் என்ன சுபத்திரை. புங்கம்போலுக்கு இது வேலை இல்லையம்மா. 10வது புள்ள வரைக்கும் கவர்மெண்ட் சட்டம் எதுவும் உங்களுக்கு காதல் விடலையா?
சரி, ஏன் 10வது பிறந்த? ஊரறியே உலகமறியே நாடறிய நகரமறியே அனைத்து பேர்களுக்கும் தெரியும். எங்கள் மாமன் ராஜ கம்ச பூமாலன் செய்த கொடுமையால் என் தாய் தந்தையார் சிறைச்சாலையில் இருந்தார். என் மாமனை அழிப்பதற்காக 8வது குழந்தையாக பூரண அமாவாசை 12 மணி அளவில் எங்கள் அண்ணன் கண்ணன் பிறந்தார். சாணிப்பிட்டு கண்ணா அவங்க உட்காந்துக்கிறாரு. யாருக்காக நாடகம்ங்கிறது? யாருக்காக? நமக்காக சொல்லணும். கிருஷ்ணர் ஆண்டவர். ஆமா, கோழியா இருக்கணும் காத்தாலிக்கு சாமிக்கு கும்பிட்டுக்கிறோமோ. 8வது குழந்தையாக எங்கள் அண்ணன் கண்ணன் பிறந்தார். அப்படி பிறந்து 9வது குழந்தையாக நீ சாத்தகி சின்ன அண்ணா மனசாமி அப்பயே உள்ள உட்காந்து வெளியே ஒரு தேவடி நீ ஒரு தேவடியும் சொன்னது அவ, நான் சொன்னது அவ. நீ தூக்கி வரமான ஆம்பளை தூக்கி போடு. சொன்னது அவ, சொன்னது அவ. என்ன சொல்லி நான் சொன்னல, நான் சொன்னல. அவத்தான கம்மியான ஆள் இல்ல, எத்தனையோ ஆளுகளெல்லாம் கூட சேர்ந்து நாங்கள் 2 பேருன்ற அவ. ஆமா, அது என்ன உண்மை. ஆனால் படிக்க மாதிரி எல்லாம் சேங்கலை. சரியா? ஆனால் எங்கள் பாப்பா கோயில் சேங்கிட்டா முந்தா நேற்று. அதனாலே கண்ணனாக பிறந்து 9வது குழந்தையாக எங்க அண்ணன் சாட்சாதி நீ சுகசேமத்தோடு நாட்டி இருந்த காரணத்தால் சுகசேமத்தோடு இருக்கும்போது நான் பிறந்தேன். என்னுடைய வீர் என்ன? சுபத்திரை. நான் யாருக்கு தங்கை? யாருக்கு? மாடி மாடி அந்த ஆண்டவருக்கு நான் தங்கை. சரிதான். ஒரு பொட்டுப்புள்ளாத வீட்டுல பணம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஆம்பளை பசங்க இருந்தாலும் ஒரு பொட்டுப்புள்ள வேணும் அந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியாக. ஆமாடாயம்மா, ஆம்பளை பிள்ளைங்க தான் குவாட்டர் கடைக்கு போயிடுறாங்க. குவாட்டர் பிள்ளைங்க தான் நம்ம கூட்டி கூன்னு அல்றது. அப்பதான் உங்க ஊருக்காருக்கு தெரியும். சாப்பாடு கிடையாது கண்ணு. ஒரு வீட்டுல மகாலட்சுமி போல ஒரு குழந்தை, பெண் குழந்தை வேண்டும். அப்படி வந்து என்னை பிறகு செய்தார்கள். எத்தனை அண்ணாங்க? எத்தனை? 2 அண்ணா.
பெரிய அண்ணா வடமதுரை சீரும் திறப்புடு ஆட்சி வைக்கக்கூடிய பலநாம சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி எங்கள் அண்ணி பேர் தெரியுமா? அண்ணி பேர் ஊருக்கே தெரியும். உங்க அண்ணி காவாய் திறந்து நீங்க சிறுவேலை போட்டியா? அவன் அம்மாடா நான் அம்மா கிட்டோன்றா எங்க மட்டும் அப்ப நான் என்னோட ஊருக்கு தானே ஒப்படி வச்சிருந்தேன் ஒப்பும் சாண்ட பார்த்தோம்